இருக்கிறவரே, தயவாய் இருக்கிறவரே, வந்திருக்கிறவரோடு கூட பேசுகிறவரே, வார்த்தையினால் முடிசூட்டுகிறவரே, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே ஆண்டவரே. நாங்கள் வேறு யாரிடத்தில் போவோம் அப்பா? எடுபடாத நல்ல பங்கை வைத்திருக்கிறவரே ஆண்டவரே, மறைவான மன்னாவை தருகிறவரே, வானத்திலிருந்து பிட்டு எங்களுக்கு தருகிறவரே, உம்முடைய தூதனை அனுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் தந்தது போல எங்களுக்கு வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி உம்முடைய வசனத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி. வசனத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆவியானவரே, பலவீனமானவைகளை கொண்டு பலமாய் வெளிப்படுகிறவரே, குறைவுள்ளவைகளை கொண்டு நிறைவாய் வெளிப்படுகிறவரே, மண்ணை கொண்டு ஆவியாய் செயல்படுகிற தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். மனுஷனை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த வசனத்தில் இருக்க ஒரு சில காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் அறிந்த வசனம் தான். அதில் ஒரு சில காரியங்கள் கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தினதை நாங்கள் இன்றைக்கி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இது விசுவாசிகளை குறித்து, குறிப்பாக ஊழியர்களை குறித்து, சீஷர்களை குறித்து, அப்போஸ்தலர்களை குறித்து ஆண்டவர் சொல்றதான ஒரு வார்த்தை. நீங்கள் உலகத்துக்கு என்னவாக இருக்கிறீர்கள்? வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி முதலாவதாக தன்னுடைய படைப்பு கிரியேஷன், அதில் முதலாவதாக கர்த்தர் உண்டாக்கினது என்னது? வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இதுதான் ஃபர்ஸ்ட், வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அப்படின்னா இருள் அதற்கு முன்பாக இருந்தது என்று சொல்லி அர்த்தம். அதுக்கு முன்பாக ஒரு இருள் இருக்கிறது. அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். ஆனால் இருள் இன்னும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னாலும் இருள் ஒரு பக்கம் என்ன செய்து இருக்கு. முழுவதுமாக வெளிச்சம் எல்லா பக்கத்துக்கும் வரல. இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். இதே பூமியில் இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்கிறது? இருள் இருக்கிறது, இரவு. அவர் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். அப்போது ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னது ஒரு குறிப்பிட்ட ஏரியா பக்கம் மட்டும் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? அல்லது ஒரு சிலருக்கு மட்டும் அப்படின்னு சொன்னால் அப்படி அல்ல. அதற்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் இருளை உண்டாக்கினாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருள் தான் ஆரம்பத்தில் இருக்கிறது நீங்கள் அங்கே பார்க்கும்போது. ஆனால் வெளிச்சத்தை, இருளை என்ன சொல்லுவாங்கன்னா, இருட்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சயின்டிஃபிக்கலி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வெளிச்சம் இல்லாததுக்கு பேர் தான் என்னது? இருள். இருள்னு ஒன்று கிடையாது. இருள்னு ஒன்று படைக்கப்படவே இல்லை. வெளிச்சம் இல்லாததுனாலே அங்கே இருள் இருக்கிறது. அப்படி தான் சயின்டிஃபிக்கலி சொல்லுவாங்க. அப்போது ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அதுக்கு முன்பாக ஆழத்திலே இருள் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இந்த பூமியை பார்க்கும் பொழுது ஒரு வெளிச்சம் இல்லாத தன்மை. இப்போ இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்குள்ளே வருகிறார். 30 வருஷம் அவர் இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறார். பெத்லகேமில் பிறந்து நாசரேத்தில் வளர்றார். வந்து யோர்தானில் வந்து அவர் அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறார். எடுத்துட்டு வசனம் சொல்லுது வனாந்தரத்திற்கு போகிறார். வனாந்தரத்திற்கு போயிட்டு ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண கலிலேயாவுக்கு வருகிறார். கலிலேயாவுக்கு வரும்பொழுது வசனம் சொல்லுது, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு. இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் அந்த ஜனங்க இருட்டில் இருந்தாங்கன்னா, ஸ்பிரிச்சுவலி இருட்டில் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? ஸ்பிரிச்சுவலி. அவரோட அர்த்தம் என்னன்னா, இருள் அல்ல, ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். இயேசு கிறிஸ்து இல்லாமல் இருந்தார்கள், தேவன் இல்லாமல் இருந்தார்கள். அதான் இங்கே முக்கியம். அவர்களுக்கு அது வரைக்கும் யோவான் ஸ்நானகன் இருக்கிறார். நல்லா கவனிங்க, யோவான் ஸ்நானகன் இருக்கிறார், வசனம் கொடுக்கப்படுகிறது, நியாயப்பிரமாணம் இருக்கு, ஆலயம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இருள் இருக்கிறது. அதான் இங்கே இம்பார்ட்டன்ட். என்ன இருக்கு? இருள் இருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கும் நமக்கு ஆலயம் இருக்கிறது, ஊழியர்கள் இருக்கிறார்கள், அப்புறம் உலகத்தை அசைக்கக்கூடிய ஊழியர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் வெளிச்சம் இருக்கிறதா? வெளிச்சம் அந்த இடத்துல வீசுகிறதா அப்படிங்கிறதா முக்கியம். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பொதுவாகவே ஒரு ஆலயம் அல்லது நம்ம சர்ச் அப்படி வரோன்னு சொல்லும் போது, எங்கள் சர்ச்சில் செய்தி நல்லா இருக்குங்க, ஆராதனை இருக்குது, பாட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. என்னுடைய கேள்வி என்னென்றால், எல்லாம் இருக்குது, வெளிச்சம் இருக்கா? அந்த இடத்துல வசனம் சொல்லுது ஆலயம் இருந்தது, ஆலயத்தில் போய் இயேசுவே அங்கே நியாயப்பிரமாணத்தின்படி அங்கே அவருக்கு முறைமைகள் செய்யப்படுது. அதுக்கு பிறகு யோவான் ஸ்நானகன் வராரு, வனாந்தரத்தில் சத்தம் கேட்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் வெளிச்சம் இருக்கா? அதான் முக்கியம். அங்கே வெளிச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல
இயேசு கிறிஸ்துவோ அங்கே வர வேண்டி இருக்கிறது. அது வர வரைக்கும் அங்கே என்ன இருக்குது? இருள் தான் காணப்படுகிறது. ஆலயம் இருந்தும் இயேசு இல்லாவிட்டால் இருள் இருக்கும். ஊழியர்கள் யோவான் ஸ்நானகன் மாதிரி பயங்கரமான ஆட்கள்லாம் இருந்தும் இயேசு இல்லாவிட்டால் இருள் இருக்கும். நியாயப்பிரமாண புஸ்தகம், பழைய ஏற்பாடு, தோரா எல்லாம் இருக்கு. ஆனால் அத்தனையும் இருந்து இயேசு இல்லாவிட்டால் என்ன இருக்கும்? இருள் இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த இருளை ஆண்டவர் போக்க விரும்புகிறார். அந்த இருளை போக்குவதற்கு இயேசு கிறிஸ்து என்கிறதான வெளிச்சத்தை தவிர வேற வழியே கிடையாது. ஆனால் இந்த உலகம் நிறைய வெளிச்சத்தை வைத்திருக்கிறது. அதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உலகம் வேறு வெளிச்சத்தை வைத்திருக்கிறது. வாசிங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். தொடர்ந்து வாசிங்க. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே ஒரு வெளிச்சம் இருக்க, ஏற்கனவே என்ன இருக்கு? ஒரு வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சம் இருக்கும்போது இன்னொரு சுடர்கள் எதற்கு? ஆண்டவர் சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாக்கப்பட்டு விட்டது, பிரகாசம் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் 4வது நாளிலே ஆண்டவர் என்ன பண்றாரு? வானம் என்கிற ஆகாய விரிவிலே சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்குகிறார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடருமாகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அப்ப இந்த வெளிச்சம் எதற்காக? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த வெளிச்சம் எதற்காக? ஏற்கனவே ஒரு வெளிச்சம் இருக்குதே, இயேசு கிறிஸ்து என்கிறதான வெளிச்சம் இருக்கிறதே. இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் எப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன். ஏன்னா நம்ம மத்தேயுல வாசிச்சோம், இயேசு வந்து பிரசங்கம் பண்ணோன்னே இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் எதற்கு? அதுவும் 4வது நாளில் படைக்க வேண்டி இருக்கிறது. முதல் 100 இதுக்கு முன் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. பேதுருவின் புஸ்தகத்தின்படி ஒரு நாள் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? 1000 வருஷத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப 4வது நாள் என்பது 4000வது வருஷத்துல. கரெக்டா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆதியில் இருக்கிறார், அனாதி தேவன். இந்த உலகம் உண்டானதுல இருந்து அவர் இருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. 4000 வருஷமா ஆண்டவர் நடத்திட்டே இருந்தார். ஆனால் 4000வது வருஷத்துல தான், சரியாக 4000வது வருஷத்துல தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே நீதியின் சூரியன் உதிக்கிறது. கரெக்டா 4000வது வருஷம் தான் இயேசு. மல்கியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்ப இந்த சூரியன் என்பது எதற்காக? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வெளிச்சம் இருக்கு, ஆனால் சூரியன் என்பது எதற்காக? பூமியின் மேல் பிரகாசிக்க கடவது. அப்ப இந்த நீதியின் சூரியன் என்பது எதற்காக? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே, உங்களுக்கென்று, பூமிக்கென்று. இயேசு இப்படி இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொன்னா புரியும் நினைக்கிறேன். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகம் சர்வலோகம். இன்னைக்கு இருக்கக்கூடியதான கேலக்சி 200 கேலக்சி இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஒரு கேலக்சி, அதாவது ஒரு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஏதோ 200 கோடி என்னமோ சொல்றாங்க. இவ்வளவு இருக்கிறதுக்கு வேற ஒரு கேலக்சியா. இந்த மாதிரி 200 கேலக்சி கண்டுபிடிச்சிருக்காங்களா? இன்னும் கண்டுபிடிக்காத நிறைய இருக்குதா. இத்தனைக்கும் வெளிச்சம் ஆண்டவர் ஒருத்தர் தாங்க மேல உட்கார்ந்து இருக்கிறார். இத்தனைக்கும் வெளிச்சம் ஆண்டவர் தான். ஆனால் பூமிக்கு பிரகாசிப்பதற்கு சூரியன் தேவைப்படுகிறது. ஆண்டவர் சூரியனை உண்டாக்கினார், சந்திரனை உண்டாக்குகிறார். அதே மாதிரிதான் பரலோகத்தின் தேவன் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் வர வேண்டி இருக்கிறார். அவர் வந்தால்தான் இங்க வெளிச்சம். இயேசு இல்லாமல் வெளிச்சமே கிடையாது. அதுக்கு வரைக்கும் இவங்க வச்சிருக்கிற வெளிச்சம் எதுவும் வெளிச்சம் அல்ல. இப்போ நீங்க வச்சிருப்பீங்க வீட்டில் நைட்டில். இப்போ இருக்க சூழ்நிலை வந்து ரொம்ப வித்தியாசமாயிருச்சு. நம்ம பகல்லையே வெளிச்சத்தில் லைட் போடுறோம் பார்த்தீங்களா? அப்படிதானே இருக்கு. பகல்லையே லைட் போடுறோம். இது கூட ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவர் சொன்னபடி மனுஷன் செய்யாததுனால வந்த விளைவு. நம்ம ஆண்டவர் என்ன சொன்னார்? பழைய ஏற்பாட்டில் இருக்கோம், வீடு கட்டும் போது நெருக்கமாக என்ன செய்யாத, வீடு கட்டாத, நல்ல இடம் விட்டு கட்டும்பார். அதுக்கு ஒரு பிரமாணம் மாதிரியே சொல்வார். அதை ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா சுற்றி இன்றைக்கும் போனீங்கன்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு நெருக்கமாக இருக்கவே இருக்காது. எங்கே போனீங்கனாலும் வீடு எப்படி இருக்குன்னா ஒரு தோட்டத்துக்கு நடுவில் இருக்கும், சுற்றி தோட்டம் இருக்கும்.
ஒரு வீடு இன்னொரு வீடை ஒட்டி கட்டக்கூடாதுன்னு பாரு ஆண்டவர். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது